இந்த ஒரு முடிவுன்னு இது வேலையில கிடைக்கீங்க அப்பன் கதைக்க முடியாது. எனக்கு பெற்ற கதை எடுத்தாலே கதைக்க முடியாது. இலங்கை அரசாங்கம் இனப்படுகொலை இறுதியாக இனப்படுகொலையில் கொண்டு வந்து முடித்திருந்தாலும் உணவை கூட எங்களுக்கு எதிரான ஆயுதமாக பாவித்திருந்தது என்பதுதான் உண்மை. எங்களிடம் அரிசி இருக்கவில்லை, சீனி இருக்கவில்லை, குழந்தை பிள்ளைகளுக்கான கூட கிடைக்கவில்லை. சுப்பிரமணியம் பரமானந்தம், பாண்டியகுளம் பகைக்குளம், பலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்க தலைவராக முல்லைத்தீவு மாவட்டத்தில் நான் இருக்கின்றேன். இனப்படுகொலையின் இறுதி நாட்களான மே 12 தொடக்கம் 18 வரைக்கும் இனப்படுகொலை நினைவு பாரத்தை நினைவு கூறும் முகமாக முள்ளிவாய்க்காலில் இந்த கஞ்சி காய்ச்சின்ற நினைவூட்டலை செய்து வருகின்றோம். மே மாதத்திலிருந்து இலங்கை அரசாங்கம் ஒவ்வொருடமாக பாதுகாப்பு வலயம் என்று கூறிக்கொண்டு வந்த அந்த வலயங்களுக்கு வருகின்ற பொழுது எங்களுடைய மக்கள் மீது குண்டுகளை வீசி கொலை செய்தார்கள், காயப்படுத்தினார்கள். மருந்து தடை, உணவு தடை என்று எங்களுக்கு போடப்பட்டது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 15,000 30,000 பேருக்குள்ளான் இருக்கிற இலங்கை அரசாங்கம் சொல்லி வந்தது. 18ஆம் தேதி வருகின்ற போது 3.5 லட்சம் மக்கள் வந்திருந்தார்கள். எனவே உணவு ரீதியாகவும் இலங்கை அரசாங்கம் எங்களை வஞ்சித்திருந்தது, எங்களுக்கு எதிராக நடந்திருந்தது. அந்த வகையிலே உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு நாங்கள் நெளிந்து இறுதியாக 2009ஆம் ஆண்டு 12ஆம் தேதியிலிருந்து முள்ளிவாய்க்கால் வர வந்திருந்தோம். முள்ளிவாய்க்காலில் இருந்து மெல்ல மெல்ல எங்களுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உணவில்லை, அரிசி இல்லை, ஒரு எந்த விதமான அத்தியாவசிய பொருட்களும் மருந்துகள் எதுவுமே கிடையாது. மக்கள் பட்டினியால் சாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருந்த அந்த நேரத்திலே தான் எங்களிடம் எங்கிருந்த அரிசியையும் உப்பையும் சிறிதளவு தண்ணியையும் விட்டு காய்ச்சி உயிருடன் நாங்கள் இந்த இனப்படுகொலை சாட்சிகளாக உயிரோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனைவரும் சேர்ந்து இந்த கஞ்சியை காய்ச்சி எங்களுக்குரியவர்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்து நாங்கள் அந்த கஞ்சியை மக்களுக்காக பார்த்திருந்தோம். உண்மையிலே அதில் எந்த விதமான சுவையும் இல்லாவிட்டாலும் அந்த அரிசியும் தண்ணியும் கஞ்சியும் சேர்த்து கூட உயிரை காப்பாற்றியது என்பதுதான் உண்மையானது. எனவே நாங்கள் அந்த பாரத்தை ஒவ்வொரு வருடமும் வருகின்ற மே 12 18 வரையும் எங்களுடைய லட்சியம் நிறைவேறும் பின்பும் நினைவுபடுத்தி கொண்டு இருப்போம் என்பதை கூறிக்கொள்வதோடு இஸ்ரோலிருந்து உண்மையில் எங்களுக்கு பொருளாதார தடை முழுமையாக நீடிக்கப்பட்டது. அங்கிருந்தே நாங்கள் அரிசி, சீனி, மருந்து பொருட்கள், எரிபொருள், எண்ணெய் வகை அனைத்தையுமே இழந்து மிகவும் மோசமான நிலையிலே மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருந்தோம். அந்த வகையிலே எங்களுக்கு உண்மையிலே அந்த இடத்திலே எங்களை காத்தவர்கள் உண்மையிலேயே போராளிகள் என்று நாங்கள் துணிந்து சொல்லலாம். சீனி கூட சில்வரில் குழந்தை பிள்ளை உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு நாள் கூட அந்த விசுவமடுவில் இருந்து முள்ளிவாய்க்கால் வரையும் இருந்தது. அனைத்துமே இருந்ததை பங்கீடு செய்திருந்தார்கள். அந்த வகையில் எந்தவித அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்காமல் மிகவும் வறுமை இருந்த நேரம்தான் இந்த கஞ்சியை காய்ச்சி உயிரை பிடிக்க வேண்டிய நேரம் எங்களுக்கு வந்தது. உண்மையிலே இலங்கை அரசாங்கம் இனப்படுகொலை இறுதியாக இனப்படுகொலையில் கொண்டு வந்து முடித்திருந்தாலும் உணவை கூட எங்களுக்கு எதிரான ஆயுதமாக பாவித்திருந்தது என்பதுதான் உண்மை. எங்களிடம் அரிசி இருக்கவில்லை, சீனி இருக்கவில்லை, குழந்தை பிள்ளைகளுக்கான கூட கிடைக்கவில்லை. உண்மையிலே எனது பக்கத்து வீட்டுக்கார ஒரு பிள்ளை அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்த கொடுப்பதாக லைனில் நிப்பாட்டியிருந்தார்கள். அப்பொழுது குண்டடித்து மரணமானார். அவர் கணவர் இன்றும் 2 பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படியான சோக சம்பவங்கள் அது அரசாங்கம் ஒழுங்கு செய்திருந்தது, சுகாதார பகுதி ஒழுங்கு செய்திருந்தது. அப்படியான இடங்களிலே குண்டு வீசினார்கள். எனவே எங்களை முழுமையாக அழிக்கும் நோக்கத்திலே அவர்கள் செய்தார்கள். அவர்கள் நம்மை காப்பாற்றி ஓரளவுக்கு நாங்கள் இந்த உயிரோடன் இருப்பதற்கு காரணம் இந்த கஞ்சி. உண்மையிலே இன்று பலர் கஞ்சி காய்ச்சுகிறார்கள். சுவைக்காக தேங்காய் பால் மட்டுமே சேர்த்து
கஞ்சி காய்ச்சி கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தயவு செய்து இந்த மகிழ்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் என்ற வகையிலும் முள்ளிவாய்க்காலிலே 2 பிள்ளைகளை இந்த இடத்திலே காணாமல் ஆக்கப்பட்டவன் என்ற முறையிலும் மிக தயவாக உடம்பு வேண்டிக் கொள்வது, எது அங்கே நடந்ததோ அதை இளைஞர்களுக்கும் அடுத்த சந்ததிக்கும் கடத்துவதற்காக அங்கே நடந்தது போல உப்பையும் அரிசியையும் கஞ்சியாக காய்ச்சி கொடுத்து ஞாபகப்படுத்த வேண்டும் என்று அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி.